ஸ்ட்ரைக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுதான் டிஃபெண்டிங் சாம்பியன். எஸ், அதான் சொல்ல வந்துட்டாங்க. சரியான அடி. அதை பத்தி தான் பேச போறோம். வியூவர்ஸ், இந்த ஐபிஎல் ஃபுல்லா ஒவ்வொரு மேட்சும் உங்களுக்கு உங்களை இந்த மாதிரி தான் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில 8 மணிக்கு நீங்க யூடியூப திறந்தீங்க அப்படின்னா நானு, ஹெச்பிடி ப்ரோ, நம்ம சங்கத்துல சரோ, ஸ்ரீவத்சன், டிராவிட், அசார், கரண், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு முதல் மேட்ச் நாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு அதிரடியான மேட்ச், ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மேட்சை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ச்ல பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மேட்சோடய இந்த பிளேயிங் 11 நம்ம நேற்று பேசியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கறதால புது பிளேயிங் 11 எப்பவுமே இந்த சீசனுக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி, நம்ம சொன்ன அதே பிளேயிங் 11 தான். நம்பர் 3 பொசிஷன் மட்டும் நம்ம ஒரு ஒரு இது வச்சிருந்தோம், தேவ்தத் படிக்கலாம் இல்ல வெங்கடேஷ் ஐயா அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, டே சாமிநாதா, இந்த சீசன் ஃபுல்லா நீ பெஞ்சு தாண்டா அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷ் ஐயருக்கு தேவ்தத் படிக்கல் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், அதை பத்தி பின்னாடி வருவோம், பேசுவோம். அதே மாதிரி மங்கேஷ் யாதவ் நீங்க சொல்லியிருந்தீங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு ரா டேலண்ட் அபிநந்தன் சிங், இன்னைக்கு எக்கனாமிக்கலா அவருக்கு சரியா அமையல அப்படின்னாலும் ஒரு நல்ல டேலண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கேசலுட் இல்லாத குறைய டஃபி தீப்பாரா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா தீத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு போலிங் போட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வேர் இஸ் த பவுலர்ஸ், பவுலர்ஸ் எங்க அப்படிங்கிற நிலைமையில தான் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் அமைஞ்சிருக்கு. இஷான் கிஷன், யோ நான் அதிரடியான பவுலிங் நினைப்பு வச்சு ஜார்க்கண்டே கப்படிக்க வச்சவையா, என்னை கொண்டு வந்து இந்த முட்டுச்சந்தில சின்னசாமி ஸ்டேடியம்ல வச்சு எங்கேயா பவுலர்ஸ், எல்லா பவுலர் வரவும் போறவங்கள ஓவருக்கு 13 ரன் கொடுக்குறாயா. இந்த இந்த பவுலிங் நினைப்ப பார்த்தா அவர் என்ன பேட் கமின்ஸ் ஏன்ட்ட கோர்த்துட்டு போயிட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் பின்னாடி நின்று மைண்ட் வாய்ஸ். இஷான் கிஷன் மட்டும் ஒழுக்கம் இல்ல. நான் கேக்குறேன், 2 ஸ்லோ பால் வருது, இந்த இடத்துல ஸ்லோ பால் போட்டாதான் பொழைக்க முடியும்னு தெரிஞ்சு ஸ்லோ பால் போட ஆரம்பிச்சாங்க. ஸ்லோ பால் பவுன்சரு. இவரு என்ன பண்ணாரு, பிடிக்க விட்டா 2 பால பவுண்டரிக்கு இவரு தான் ஓட விட்டாரு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கோடல் முற்றிலும் கோடல். எல்லாம் அது வந்து பூரா கண்ணி விடி. நீங்க ஸ்லோவர் பால்ஸ பத்தி சொன்னீங்க. எங்களுக்கு ஸ்லோவர் பால்ஸுக்கு சுட்டு போட்டாலும் ஆகாதியா. நான் இருந்து வந்த இடம் அப்படி. அவங்க என்ன பண்றாங்க நாளைக்கு தெரியல. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பட்டறையில இருந்து வந்தா ஸ்லோ பால் பேட்டிங் மட்டும் இல்ல, கீப்பிங்கும் நாங்க மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்ம அந்த மேட்சோடைய கான்டெக்ட்குள்ள போயிருவோம். அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம போன வருஷம் ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஐபிஎலுக்கு, ஜில் ஜங் ஜக் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு செக்மெண்ட் இந்த வருஷமும் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த புது சீசன்னால நான் மறுபடியும் திரும்ப அதை என்ன செஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, ஜில் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு பிளேயர். ஜங்குனா ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். இப்போ ஒரே இடத்துல வந்து 2 ஜில்லு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா நீங்க அதை ஜங்குக்கு கொடுக்கலாம். ஜக்கு அப்படின்னா இன்னைக்கு இவங்கனாலதான் மேட்சே போச்சு, மேட்சை வந்து நெகட்டிவ் வேல டேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான் வந்து ஜக் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இந்த வருஷம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லா ஆங்கர்ஸுமே சரி, எல்லா ஹோஸ்டர்ஸுமே இந்த மேட்ச்ல ரிவ்யூ பண்ண வரவங்க எல்லாருமே ஜில்லு ஜங்கு ஜக்கு இந்த பிளேயர்ஸு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அது எந்தெந்த பிளேயருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் சிஸ்டம் ஆட் ஆகும். அதாவது ஜில்லு கொடுத்தா 5 பாயிண்ட், ஜங்கு கொடுத்தா 3 பாயிண்ட், ஜக்கு கொடுத்தா அப்படின்னா அது வந்து டெப்த்ல போகும், -1 பாயிண்ட்ஸ்ல போகும். ஒருவேளை 2 பிளேயருமே, இப்ப நானும் ஜில்லு ஒரு பிளேயரை சொல்லிட்டு நீங்களும் அந்த பிளேயருக்கு ஜில்லு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 போனஸ். ஜங்குக்கும் அதே மாதிரிதான் 1 போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஜக்குக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆட் இதெல்லாம் டோட்டலா ஆட் பண்ணி கடைசியில வந்து இந்த சீசனோட ஜில் ஜங் ஜக் யாரு அப்படிங்கறத கொடுக்க போறோம். ஸோ இது வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண 2 ஹோஸ்டர்ஸ் டிசைட் பண்றதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இந்த சீசன்ல. ஸோ இன்னத்த ஜில்லு பிளேயர் யாரு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இன்னைக்கு மேட்ச்ல பாத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மேட்சுடைய கான்டெக்ட்ல
200 ரன்ஸ் ரெண்டு சைடுமே அடிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது இன்னிங்ஸ் 15 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் 200 சேஸ் இன்னைக்கு தான் 15.4 ஓவர்ஸ் நினைக்கிறேன். ஃபாஸ்டஸ்ட் 200 சேஸ் வந்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். மும்பை இந்தியன்ஸ் 15.3ல முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2023 அதை வடிப்பாருன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். இல்ல ஆனா அது ஈக்குவல், பட் இல்லைன்னா அது முன்னாடி வந்திருக்கும். நமக்கு அது சரியான ரெக்கார்ட்ஸ் தெரியல. பட் நம்ம எடுத்துட்டு வருவோம். அதை நம்ம அடுத்த மேட்ச் வரும்போது நம்ம அதை ஈக்குவலா சொல்லுவோம் என்னங்கிறத பார்த்துட்டு. பட் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் 200 சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது. ஸோ அதே அந்த ஒரு இடத்துல பவுலிங்ல பிச்சு உதர்ன ஜேக்கப் டஃபி, அவரை வந்து நான் என்னோட ஜில் பிளேயரா இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா எக்கனாமி பிலோ 6 வச்சிருந்த ஒரே ஒரு பவுலர் அவர் மட்டும்தான். வந்த உடனே எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நீங்க 201 அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். இதே பிச்சில் அந்த டாப் 3ல அந்த 3 விக்கெட் போகாம இருந்துச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஸ்கோர் 220 or 230. இன்னும் ஒரு ப்ரெஷரை போட்டிருக்கலாம். இந்த சைடு ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஆடினாங்க. அந்த சைடுமே எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் ஆஃப்டர் த 3 விக்கெட் பவர் பிளே தாண்டினா இஷான் கிஷன், அனிகேத் வர்மாலாம் வந்து சூப்பரா ஆடினாங்க. அப்படிங்கும் போது அந்த 3 விக்கெட்டை ஸ்டார்டிங்லேயே கழட்டி மொமெண்டம் எடுத்துட்டு வந்தது ஜேக்கப் டஃபி. ஸோ அவரு தான் என்னுடைய ஜில் பிளேயரா இருக்க போறாரு. அண்ட் இந்த விஷயம் இங்க அந்த இடத்துல அவருடைய அந்த பவுலிங் வந்து எப்படி பாத்தீங்கன்னா 3 ஷார்ட் பால்ஸ், 2 பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் டு டிஸ்மிஸ் அபிஷேக் சர்மா அண்ட் செகண்ட் விக்கெட் ஹெட்டை எடுத்தாரு. அதுக்கு டிராவிஸ் ஹெட். ஆனா 3வது விக்கெட் பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு ஷார்ட்டர் ஒன், 3 பால்ஸ் ஷார்ட்டர் ஒன். அந்த எக்ஸ்ட்ரா பவுல்ஸை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. பெர்ஃபெக்டா அந்த கேமை வந்து எப்படி சொல்றது, எஸ்ஆர்ஹெச் நான் வந்து 300 அடிக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருக்க பிரச்சனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு. அதனால வந்து இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவரு தான் இந்த மேட்சை சேஞ்ச் பண்ணியிருக்காரு நான் பாக்குறேன். உங்களுடைய ஜில் பிளேயர். ரெண்டு டீமுமே வந்து 200+ அடிச்சாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எவ்வளவு வேகமா அடிச்சாங்கன்றதான் இது பண்ணேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஆட எர்லி பிரேக் த்ரூ. ஜேக்கப் டஃபி உங்களுக்கு வந்து 3 விக்கெட் பவர் பிளே எடுத்து கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த ஸ்கோர் வந்து உங்களுக்கு 200 மேல வந்துருச்சுன்னும் போது ஜேக்கப் டஃபியை விட எனக்கு இன்னொரு பிளேயர் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா தெரிஞ்சாரு. ஏன்னா அந்த இடத்துல சால்ட் வந்து அவுட் ஆயிட்டாரு. கோலிக்கு வந்து டச் இல்லாம ஒரு 10 பால் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல கோலி மேல இருந்த என்டையர் ப்ரெஷரையும் அவரு எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் கவுண்டர் அட்டாக் பண்ணி ரன்ஸோட ஃப்ளோ வந்து ஈஸ் பண்ணி விட்டாரு. அவரும் அவரு பேட்ல இருந்து ரன் வராம இருந்திருந்தா எஸ்ஆர்ஹெச் மேட் அட்வான்டேஜ். உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ரிக்வயர் ரேட் வந்து 10-11 மேல ஏற விடாம 9-8 குறைச்சிக்கினே வந்ததுல இவரோட ஒரு பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சப்ளைம் டச்ல இருந்தார். மோர் ஓவர் அவரோட டொமஸ்டிக் ஃபார்மை அப்படியே திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் என்னோட ஜில் பிளேயர் வந்து நன்னதன் கர்நாடகா ஸ்டார் பாய் தேவதத் படிக்கும். நீங்க நேத்தே சொல்லியிருந்தீங்க நான் வெங்கடேஷ் ஐயருக்கு ரூட் பண்ண உள்ள வருவாருன்னு ஸ்டார்டிங்ல. பட் நீங்க வந்து ஆம்பிள் ஆஃப் ரன்ஸ் லாஸ்ட் சீசன் அடிச்சிருந்தாரு, சின்னசுவாமியோடைய ஒரு ஸ்டார் பாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் நீங்க சொன்னது நீங்க முதல் மேட்சே ஒரு செஞ்சு காட்டியிருக்காரு தேவதத் படிக்கல். அடுத்ததா ஜங் பிளேயர், அதாவது நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல என்னால இந்த பிளேயரை கொடுக்க முடியாது, பட் இவருடைய பேட்டிங்கோ இல்ல பவுலிங்கோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயர் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க ஜங் பிளேயர் யாரு? எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து குவிக் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் விழுந்துக்கினே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் விழுந்துனே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து 180 வருமான்ற ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு. அந்த டைம்ல வந்து 3 சிக்ஸர் அடிச்சு இந்த மேட்சை வந்து 200 வரைக்கும் கொண்டு போனதுக்கு ஒரே பங்களிப்பு கொடுத்தது அனிகேத் வர்மா. அனிகேத் வர்மா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டார் பாயா வளர்ந்து வந்துக்கினே இருக்கிறார். மோர் அண்ட் மோர் இஸ் கெட்டிங் எவார்ட். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ், அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ரொம்ப நாளா அந்த ஒரு லோவர் ஆர்டர் பினிஷர் இல்லாம தடுமாறினே இருந்தாங்க. அவங்களுக்கு லோவர் ஆர்டர் பினிஷ்ன்ற அந்த ஒரு கான்செப்டே அவங்க எடுத்துக்கினே வரமாட்டாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி கொண்டு வர பார்ப்பாங்க, அது கிளிக் ஆகாது. தே ஹேவ் அ டாப் ஆர்டர் டிபெண்டன்சின்னு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகி இந்த ஸ்கோரை கொண்டு வந்ததுல மிக முக்கியமான காரணம் ஒரு கிஷான் நின்னாரு, அனிகேத் வர்மா பின்னாடி அடிச்சு கொடுத்தாரு. பழைய எஸ்ஆர்ஹெச் இருந்திருந்தா தே மைட் ஃபம்பிள். இப்போ அனிகேத் வர்மா பின்னாடி இருந்து தாங்கி பிடிக்கிறதுனால they are getting that runs. என்னோட ஜெட் பிளேயர் அன்பார்ச்சுனேட்டா அவர் 200 அடிச்சு இது பத்தாம போயிடுச்சு. அவர் அந்த ரன் அடிக்கலைன்னா எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் 11வது 12வது ஓவர்ல இந்த மேட்சை தோத்துருப்பாங்க.
ஐ கிவ் தட் டு அனிகேத் வர்மா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜங்க் பிளேயர் யாருன்னு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல இருந்தா ஒரு ஆளு, பட் அனிகேத் வர்மா கிடையாது. ஒரு சைடு பவர் பிளேல விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னொரு சைடு ரன்ஸை தேர்த்திக்கிட்டே வந்தாரு, குவிக் ஃபயரா ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு சைடு விக்கெட்ஸ் விழுகும் போது அந்த ஆங்கரோட வந்து ஆப்போசிட்ல இருக்க கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த சைடு நான் அடிக்கிறேன், நான் வந்து நேச்சுரலா இப்படிதான் இந்த த்ரூ அவுட் சீசன் இந்தியாவுக்கு நான் இப்படிதான் ஆடி இருக்கேன், அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்கா இப்படிதான் ஆடி இருக்கேன்னு ஆடின இஷான் கிஷன் கேப்டன் ஆஃப் எஸ்ஆர்ஹெச், அவர் தான் என்னுடைய ஜங்க் பிளேயரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ரெடம்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ரெடம்ஷன் அப்படியே எடுத்துட்டு வராரு. டொமஸ்டிக்ல ஆரம்பிச்சது, இங்க ரஞ்சி டிராஃபில கோயம்புத்தூர்ல வந்து தமிழ்நாடுக்கு எகென்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த இடத்துல இந்த சேம் பிளேஸ் வேற அதர் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள்டு. அந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து ஆப்போசிட்ல இருக்க டீம் பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவருடைய ஜார்க்கண்ட் டீம் பிளேயர்ஸும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டொமஸ்டிக்ல வந்து ஒரு டிராஃபி வின் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனா வந்து அங்க இருந்து இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்து இங்க அதுல ப்ரூவ் பண்ணி வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் த டாப் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்து எஸ்ஆர்ஹெச் உடைய கேப்டன்ஷிப் கிடைச்ச அப்புறமும் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாரு. பட் சோ அதனால வந்து ஒரு அந்த இடத்துல வந்து அந்த 200 ரீச் ஆகிறதுக்கு அனிகேத் வர்மா பின்னாடி எவ்வளவு பங்கு ஆட்டினாரோ அதே பங்கு வந்து ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தது இஷான் கிஷன். அவரை வந்து ஜங்க் பிளேயரா நான் வைக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இஷான் கிஷனுக்கு இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். போன வருஷம் கூட ஒரு செஞ்சுரியோட தான் தொடங்கினாரு எகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து ரன்ஸே பெருசா வரல, கடைசியில வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு எகெயின்ஸ்ட் சேம் ஆர்சிபி. அந்த மாதிரி செஞ்சுரி வரல, செஞ்சுரி வரல. எஸ் 94 வந்துச்சு, பட் அந்த 2 இன்னிங்ஸை தவிர பெருசா எதுவுமே ஸ்கோர் பண்ணல. அப்படிங்கும் போது இந்த டைம் அந்த மாதிரியான ஒரு சீசனா இல்லாம டொமஸ்டிக்ல இருந்து இந்த இந்தியா டீம்ல இருந்து வந்த ஃபார்மை அப்படியே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ யாருக்குமே இன்னைக்கு போனஸ் கிடைக்கல, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் 2 பேர்த்துக்குமே இருந்திருக்கு. ஜில், உங்களுடைய ஜில் வந்து எனக்கு நம்ம ஜில் ஜங்கு சொன்னோம், ஜக்குக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து -1 கொடுக்குறோம்னு வைங்களேன். 2 பேரும் ஒரே பிளேயரை சொன்னா இன்னொரு -1 பாயிண்ட் சேர்த்து கொடுக்கணும். சொன்னா -3 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆட் பண்றதுதான், நம்ம தான் இன்னைக்கு முதல்ல பண்றோம். ஸோ அப்படி இங்க இருந்து அப்படியே நம்மளுடைய அப்படியே தொட்டு அப்படியே அடுத்தடுத்து தொடங்குவாங்க அடுத்து வர ஆளுங்களாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம் காமனா இருக்கா அப்படிங்கறத. ஸோ ஜில் ஜக் பிளேயர் வந்து நான் சொல்றதா நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்களா ஆரம்பிங்க. நான் ஆரம்பிச்சிடுறேன். நான் வந்து ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் தான் எல்லாருமே. பட் அதுல யாரு நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கும் போது வந்தாரு ஒருத்தர். நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காலே நீங்க இப்படி பவுலிங் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துப்பேன். யஷன் மலிங்க 17.50 அவருடைய எக்கனாமி இந்த மேட்ச்ல. அதே மாதிரி புதுசா வந்த பிளேயர்ஸ் ஹார்ஷ் டூபேவும் நான் எக்கனாமிக்கலா நல்லா பவுல் பண்ணல இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டெபியூ ஆனாரு டேவிட் பெயின். அவருமே வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஓவர் சூப்பரா போட்டாரு. அந்த ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட், அவனை ஹேட்ரிக்கலா போனாரு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நீங்க வந்து பேட் கமின்ஸ் விட்டா இந்த இடத்துல பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேர். ஒன்னு வந்து ஜெய்தேவ் உனத்கட், இன்னொன்னு வந்து ஹர்ஷல் பட்டேல். ஸோ இப்ப இவங்க 2 பேர்த்தும் சுமாரா பவுலிங் போட்டதுன்னு பாத்துட்டீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப் எல்லாம் வின் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் இது வரைக்கும் ஒரு டிபெண்டபிள் பவுலரா இருந்திருக்காரு. எந்தெந்த டீமுக்கு விளையாண்டிருந்தாலும் சரி. எஸ்ஆர்ஹெச்சுக்கே ஒரு 2-3 மேட்ச் மிஸ்டர் டிபெண்டபிளா இருந்திருக்காரு. ஸோ பட் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஹோல் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் யூனிட்டே நான் வந்து இந்த லிஸ்ட்ல வைக்கலாம், ஜக்ல வைக்கலாம். பட் அதுலயும் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல தான் வைக்கணும். சுத்தமா அது எப்படி சொல்றது, பவுலிங் யூனிட்டே இங்க படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம குரூப்ல ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன், ஒரு பவுலர் இல்ல அப்படின்னாலே 4 ஓவர் ஷாட் ஒரு டீமுக்கு. இங்க 4 பவுலரே கிடையாது டீம்ல, பவுலரே கிடையாதுங்க டீம்ல. அப்படிங்கிற மாதிரிதான் எஸ்ஆர்ஹெச் உடைய பவுலிங் யூனிட் இருக்கு. அதுல வந்து ரொம்ப மோசமா போட்டது ஹர்ஷல் பட்டேல். வந்து பொழுக்குறாங்க எல்லாரும். ஸ்டார்டிங்ல தேவதத் படிக்கல் ஆரம்பிச்சு அடுத்து விராட் கோலி ஆரம்பிச்சு கடைசியில் அவர் ஓவர்ல தான் பினிஷ் பண்ணாங்க மேட்ச. ஆமா, விராட் கோலி அவர் ஓவர் தான் அடிச்சு கடைசியில் ஒரு ஸ்லோ பவுன்சர் ஒண்ணு போடுவாரு, அது விட்டு இருந்தா வைடுன்னு நினைக்கிறேன். இதை எதுக்கு விட்டுட்டு இதையும் அடிச்சு இப்பவே முடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் 3rd மேன்ல அடிச்சு விராட் கோலி அங்கேயே மேட்சை முடிச்சுட்டாரு. ஸோ என்னுடைய ஜக்கு பிளேயர் வந்து ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு.
என்னோட ஜெட் பிளேயரும் ஹர்ஷல் பட்டேலே நான் கொடுக்குறேன். நீங்க பவுலிங்கான காரணம் சொல்லிட்டீங்க. பேட்டிங்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் பண்ண ஒரு வேலைக்காக நான் கொடுக்குறேன். அந்த ஓவர்ல வந்து 18வது ஓவர் வந்து அனிகேத் வர்மாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன்னா உங்க வேலை என்ன? செட் ஆகிற பேட்ஸ்மேனுக்கு நீங்க ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு அமைதியா வர்றது தானே உங்க வேலை. ஹர்ஷல் பட்டேல் அதை பண்ணாம தூக்கி அடிக்கிறாரு. இப்பதான் அவரு வந்து பேட்டிங் புலமையை காட்டுறதுக்குன்னு. ஐயா நீங்க பவுலர் ஐயா, அதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஆரஞ்சு கேப் எடுத்த ஆள் கிடையாது, பர்பிள் கேப் எடுத்த ஆளு. ஹர்ஷல் பட்டேல் மேல ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது வந்து இந்த என்ன சொல்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஹர்ஷல் பட்டேல் மேல எனக்கு ஏற்கனவே இருந்திருக்குது 2022. அப்ப வந்து எலிமினேட்டர் மேட்ச், எலிமினேட்டரா இது குவாலிஃபயர் 2 மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட இதே மாதிரி ஒரு செட் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கர் கொடுக்காம ராம் ஷாட் ஆடுறேன்னு, நோட் த பாயிண்ட், ராம் ஷாட் ஆடுறேன்னு போய் அவுட் ஆவாரு. ஏன்னா எத்தனை பாலுக்கு? 8 பாலுக்கு 5 ரன்னோ என்னவோ. உனக்கு ஏன் இந்த வேலை? ஸ்ட்ரைக்கர் கொடுத்தா அனிகேத் வர்மா எக்ஸ்ட்ரா 2 பால் கிடைக்க அனிகேத் வர்மா அடிப்பான், ஏதாவது பண்ண போறாரு. அதை விட்டுட்டு நானும் ஆடுவேன்னு சொல்லி அடிச்சது வந்து கிளியர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. கழகா கையில கேட்ச குத்துட்டு போனார். இதுக்கு எதுக்கு அடிப்பான? அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் ஜக்கு வந்து என்ன நடந்தா ஹர்ஷல் பட்டேல் கொடுக்கணும்னு. மோர் ஓவர் பவுலிங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெத்தட்டிக்கல் பவுலிங் போட்டாரு. அழகா அடிக்கிறதுக்கு வாக கொடுத்தாரு. எல்லா பாலும் அடிச்சு நொறுக்கினாங்க. அவர் எக்கனாமி வந்து 13ன்றதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து 15-16 போக வேண்டிய ஆளு. இன்னைய மேட்சுக்கு அதுவும் தப்பிச்சிட்டாரு. என்னோட ஜெட் பிளேயர் ஹர்ஷல் பட்டேல். போனஸ் பாயிண்ட் சேர்த்து -3 பாயிண்ட் எடுக்கிறாரு ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு. எஸ், அந்த பாயிண்ட்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா சொல்லிடுவோம். பாயிண்ட்ஸ் அந்த செஷன் முடியும் போது ஜேக்கப் டஃபி அண்ட் தேவ்தத் படிக்கல் டைடு வித் 5 பாயிண்ட்ஸ். இஷான் கிஷன் அண்ட் அனிகேத் வர்மா ஆளுக்கு 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் -3 பாயிண்ட்ஸ் இந்த செஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஆட் ஆகும். அடுத்த மேட்ச் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அதை பொறுத்து அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். அந்த மைனஸ்ல போறதெல்லாம் இந்த மைனஸ்ல ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் இந்த ஒரு செஷனுடைய ஒரு கான்செப்ட். ஸோ ஃபைனலா வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஆர்சிபியோடைய ஆர்சிபி பத்தி நான் கடைசியா எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் பத்தி பேசிடுவோம். எனக்கு எப்படி ஒரு டீம் ஒரு 14 மேட்ச் இந்த சீசன்ல ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் 2.5 மேட்ச் ஒரு 3 மேட்ச் அப்படிங்கும் போது ஒரு கன்சர்ன் தெரியும் ஒவ்வொரு டீமுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொல்ல முடியாது. ஒரு டீம் நாளைக்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் தோக்குறாங்கன்னு வைங்க, முதல் மேட்ச்லயே அவங்களுடைய கன்சர்ன் தெரியாது. ஏன்னா எப்பவுமே தோக்குறது தான். திடீர்னு 2வது மேட்ச் 2-3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ரியலி இந்த டீம்ல ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறது. பட் எனக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த முதல் மேட்ச் தோத்த உடனே தெரிஞ்சிச்சு இந்த டீம்ல பெரிய கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறது. அந்த கன்சர்ன் என்ன அப்படின்னா இருக்கிற பவுலர்ஸ் பவுலர்ஸே கிடையாது டீம்ல அப்படிங்கறத ஒரு கன்சர்ன். பேட் கமின்ஸ் இல்லாதது அப்படிங்கிறது நீங்க வந்து போன சீசனே அதுக்கு முன்னத்த சீசனே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பவுலர்ஸ் இப்போ பேட் கமின்ஸை வச்சு ஒரு 4 ஓவர் ஓட்டிடுவாங்க. 250 260 அந்த ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 4 ஓவர் கிக் ஆனா போதும். பேட் கமின்ஸ் அந்த ஒரு 4 ஓவர் டெலிவரி பண்ணிடுவாரு. அப்புறம் இங்க உனத்கட் ஒரு 2 ஓவர் அங்க நல்லா போடுவாரு, இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு 2 ஓவர் நல்லா போடுவாரு. இதுதான் அவங்களுடைய பிளான். இப்ப பேட் கமின்ஸ் இல்லாதது இந்த இடத்துல எஸ்ஆர்எச்சுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இந்த பேட்டிங் அவங்களுடைய பேட்டிங் ஒரு 220க்கு மேலதான் பார் ஸ்கோரே அவங்களுடைய பேட்டிங். அது கம்மியான ஒண்ணு இந்த பவுலிங் லைனப்ப வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க எஸ்ஆர்எச். இருக்கிற எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கினாங்க, ஸ்பின்னர் கிடையாது. ஆப்போசிட் ஆர்சிபியே வந்து 5 ஓவர்ஸ் தான் ஸ்பின் போட்டாங்க. அதுல வந்து நான் 2 ஓவர்ஸ் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். 3 ஓவர் இவர் போட்டது மட்டும் நான் கணக்கு எடுத்துப்பேன். குணால் பாண்டியா போட்டதும் நான் ஸ்பின் கணக்குல எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கும் போது ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பின்னரோட ஆடினீங்க, ஆர்சிபியோட ஆடினீங்க அப்படிங்கிறது ஃபைன். பட் இங்க ஃபாஸ்ட் பவுலரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய கன்சர்னு. ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அன்கேப்டு பவுலர்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க. அவங்கள வச்சுதான் நீங்க இந்த கன்சர்னை வந்து சரி பண்ண முடியும். இப்ப இருக்க பவுலர்ஸை வச்சு நீங்க ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா த்ரூ அவுட் த சீசன் எஸ்ஆர்எச் வந்து பாட்டம் ஹாஃப்ல பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்லெஸ் ஏதோ ஒரு அன்கேப்டு பிளேயர் உள்ள வந்து இந்த சீசனுக்கு வந்து அவங்களுடைய ஹோப்பை வந்து ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற பட்சத்துல ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா பேட் கமின்ஸ் மிக மிக குயிக்கா எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வர முடியுமோ வந்தே ஆகணும்.
அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு கன்சர்ன், பெரிய கன்சர்னா நான் பாக்குறேன். அதே மாதிரி ஆர்சிபி மொதல் மேட்ச் ஒரு பவர்ஃபுல்லான விக்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ இந்த டீம் இப்போ எப்படி எந்த ஷேப்ல இருக்கு இப்போதைக்கு, ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் பாக்குறீங்களா? இல்லைன்னா இன்னும் பவர்ஃபுல்லா ஆர்சிபி இன்னும் வந்து எப்படி சொல்றது, இன்னும் நல்லா வந்து ஒரு போன சீசனை விட இன்னுமே வந்து சூப்பரா வளர்ந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? ஆர்சிபி as a single concern, they are missing யஷ் தயால். யஷ் தயால் ஒண்ணு எல்லா மேட்சும் வந்து நல்லாலாம் போட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு சில மேட்ச் வந்து அவரும் அடி வாங்கி இருக்கிறார், 4 ஓவர் 45 எல்லாம் கொடுத்துருக்காரு. பட் அவரோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். யஷ் தயாலோட இடத்துல நீங்க அபிநந்தன் சிங்கை யூஸ் பண்ணீங்க, அவருக்கு சரியா பெருசா போகல. முதல் 2 ஓவர் அவரை தான் வந்து இவங்க எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேனே வந்து அவர் அட்டாக் பண்ணணும்னு போனது. அதுல வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு அபிநந்தன் சிங். நீங்க குரூம் பண்றதா இருந்தா அபிநந்தன் சிங்க்கு ஒரு ரெகுலர் சான்சஸ் கொடுத்து ஒரு யஷ் தயால் மாதிரி நீங்க குரூம் பண்ண முடியும். பட் ஸ்டில் யஷ் தயால் ஆட் சம் மோர் வேரியேஷன்ஸ். ஒரு மாதிரி நல்லா போட்டார் யஷ் தயால். அன்பார்ச்சுனேட்டா தே மைட் மிஸ் யஷ் தயால் இன் ஃபியூச்சர் என்கவுண்டர்ஸ். ஏன்னா ஒரு கால்குலேட்டிவா நீங்க மேட்சஸ் கொண்டு போகும்போது அபிநந்தன் சிங் தான் அவங்க வந்து ஈஸியா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். அவரும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான சில இதுவும் அவரும் என்ன சொல்றது, புது பிளேயர். அவர் வந்து இன்னும் கத்துக்கின்னு இருக்கிற ஒரு க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கிறாருன்னும் போது அவரும் கத்துக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறாரு. அதனால அந்த ஒரு இடம் ஒரு கன்சர்ன் நான் பாக்குறேன். இன்னொன்னு குர்னால் பாண்டியா இன்னைக்கு வந்து பவுலிங்ல சரியா கிளிக் ஆகல. குர்னால் பாண்டியாக்கு 2 ஓவர்ல 25 என்னவோ கொடுத்தாரு. அவங்க ஆர்சிபிக்கு பிவட்டல் ரோல் ஆட போறது குர்னால் பாண்டியா தான். குர்னால் பாண்டியாவோட இதுல இருந்து விக்கெட்ஸ் வரலைன்னா, அதே மாதிரி அவர் ரன்ஸை கண்டெயின் பண்ண முடியலன்னா மிட் ஓவர்ஸ்ல ரன்ஸை வாரி வழங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஃப்ரம் 30 for 3 அங்க இருந்தே 201 இழுக்க வச்சதுன்றதே வந்து ஆர்சிபி மேட ஸ்மால் மிஸ்டேக். 170 நிறுத்தி இருக்கணும் என்னதான் நீங்க பேட்டிங் கண்டிஷனா இருந்தாலும். from 30 for 3 அதே அங்க ஒரு லூஸ் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இறுக்கி பிடிக்கிறதுலதான் ஆர்சிபி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு பேட்டிங் இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் தென்படலை. மிட் ஓவர்ஸ்ல வந்து அவங்களோட ஆர்சிபியோட ரன் ரேட் வந்து எப்படி சொல்றது, ஃப்ரம் 7 to 16 அந்த ஒரு 10 ஓவர்ல வந்து எக்கனாமி வந்து 10 வச்சிருந்தாங்க ஆர்சிபி. குர்னால் பாண்டியா கிட்ட இருந்து விக்கெட்ஸ் வரலன்னா இதுதான் வந்து ரெகுலரா நடக்கும். மிட் ஓவர்ஸ்ல வந்து 10-10.5 மேல கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மே ஹாண்ட் யூ. மேட்சை வந்து நீங்க கிட்ட வந்து நீங்க தோக்குற மாதிரி இருக்கும் சேசிங் சமயத்துல எல்லாம். அந்த இது ஒரு 2 தான், இது சின்ன ஃபேக்டர்ஸ் தான். இது நான் அப்பயே சொன்னேன்ல, ஆர்சிபி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தென்படும். அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க க்ளோஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பெருசாகாம இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்ற அதே கன்சர்ன் தான் எனக்கும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். மிடில் ஓவர்ஸ் அந்த ரன் ரேட்டை சொல்லியிருந்தீங்க. எஸ், அது 30 for 3 என்னதான் பேட்டிங் கண்டிஷனா இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு 170 180 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கேஸை வந்து 15 ஓவர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே இருந்திருந்தாலும், பட் கொஞ்சம் ஆர்டினரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஆர்டினரியா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். பெரிய கன்சர்ன் இல்லை, போக போக அதை வந்து அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி நம்ம பேசவே இல்லை. த கிங் இஸ் பேக். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபார்மேட்ல வராரு, 1 வருஷம் கழிச்சு இந்த T20 ஃபார்மேட்ல வராரு. ஓடிஐ தான் பெருசா ஆடினாரு, ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும்தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. வராரு, ஓடிஐ ஆடுறாரு, லண்டன் போறாரு. இது மட்டும்தான் அவரோட ரொட்டீனா இருந்துட்டு இருக்கு. T20ல எப்படி அடாப்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு ஒரு சைடு. நான் தாண்டா கிங், எந்த ஃபார்மேட்டா இருந்தா என்ன, டெஸ்டா இருந்தா என்ன, ஓடிஐயா இருந்தா என்ன, T20 இருந்தா என்ன, ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 பால் அது எனக்கு நீங்க சொன்னீங்க திணறின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. பட் நான் வந்து ஒரு சைடு அவரு டேவிட் படிக்கல அடிக்கிறனால அவர் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா ஆடிட்டு இருந்தாரு. ஓகே, நான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ஒரு பால்ஸை பார்த்து ஆடிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி டேவிட் படிக்கணும் விக்கெட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கீரை மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் தேர்ட் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா 4th கியர் தான். அடி பொழந்தாரு. வர்ற பவுலர்ஸ் எல்லாம் யாரு வந்து ஹார்ஸ் டூபே வரியா நீ அடி, இவரு ஹர்ஷல் பட்டேல் வரியா அடி, எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 ஒன்னு அடிப்பாரு. அப்படியே எப்படி சொல்றது, அந்த எலிவேட்டட் அப்படியே ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஒன்னு அப்படியே எலிவேட்டட் பவுலர்ஸ் ஹெட்டுக்கு மேல அப்படியே தூக்கி ஒன்னு அடிப்பாரு பாருங்க. அந்த ஷாட் பத்ரிநாத் சொல்லுவாரு, கண்ணில் ஒத்திக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் அப்படியே தொட்டு அப்படியே கும்பிட்டுட்டேன்.
தலைவா வேற லெவல் தலைவா நீ அப்படிங்கிற மாதிரிதான். வை ஹீஸ் கிங் அப்படிங்கன்னா இந்த மாதிரிதான். எனக்கு வந்து நான் பேட் டச் இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஆடினேன் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், என்னுடைய கேம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டிட்டாரு. கேஸ் மாஸ்டர் கேஸ முடிச்சு வச்சுட்டாரு. 200 ஃபாஸ்டஸ்ட் 200 சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. ஸோ தொடர்ந்து ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷமும் ஆரஞ்ச் கேப் கண்டெண்டரா அந்த லிஸ்ட்ல இருக்க போறாரு அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன். ஸோ கிங்கின் வேட்டை தொடரட்டும், பார்ப்போம் இந்த வர மேட்சஸ்ல அடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து பெருசா மேட்ச் எல்லாம் இல்லைங்க, பிராக்டிஸ் மேட்ச் தான் ஒண்ணு ஆடுறாங்க. கேகேஆருக்கு ஒரு பெரிய மேட்ச், இன்னொரு சைடு வந்து அவங்க பிராக்டிஸ் மேட்ச். இந்த ஐபிஎல் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் முடிச்சு. இவங்க இப்பதான் பிராக்டிஸ் மேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுமையா வரட்டும், அவங்களுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, ரியல் ஐபிஎல். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்க அந்த மேட்சோட ரிவ்யூ எடுத்துட்டு நாளைக்கு வரோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது எக்ஸ்பீடியன் கீகா. நன்றி, வணக்கம். நன்றி.